இசை காதில் ஒலிச்சது. அதே உணர்வு கண்ணுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையில தான் பாடலோட நடிப்பும் சேர்ந்துச்சு. அந்த ஆசை உயிர் பெற்றுச்சு. அப்படியே ஒலி மட்டும் இருந்த கதை மேடையில் காட்சியாக மாறிச்சு. இது ஒலிக்கும் ஒளிக்கும் விருந்தாக மாறியது. அதுதான் நாடகம். நாடகம்னு சொன்னா உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது? எனக்கு சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரம்னா கண்ணகி, கண்ணகியோட குரல், அவங்களோட வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்ம மனசுல பதிஞ்சிருக்குதுங்கிறத ஒரு நாடக வடிவா நாம இங்க பாத்திரலாமா? ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையில் மன்னன் அமர்ந்திருக்க அவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. பெண்ணே, அழுத கண்களுடன் என்னை காண வந்ததன் காரணம் என்ன? யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாமல் நீதி வழங்கிய மன்னரே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கே. ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிவிமன்னனை பற்றி உமக்கு தெரியுமா? பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வங்கள வணங்க அதன் கன்றை தேர்காலில் இட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் உமக்கு தெரியுமா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு விடையளிக்காமல் நீ எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாயே. இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என்னை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் புகழ்மிக்க மாசாத்துவானின் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊரில் தஞ்சமடைந்தோம். வறுமையின் காரணமாக என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது சரியா? பெண்ணே, போதும் நிறுத்து. கைவழி கொள்வது குற்றமல்ல, அது அறநெறியாகும். இதை எல்லோரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா? அறநெறி தவறிய மன்னனே, தவறு செய்தவர்களை தண்டிக்கும் தகுதி மன்னனுக்குரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பும் அரசியுடையது அல்ல. என் சிலம்பு மாணிக்க கற்களால் ஆனது. இதோ அதனுடைய இணை சிலம்பு. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? அரசிக்குரிய சிலம்பு முத்துக்களால் ஆனது. ஆன்றோர்கள் நிறைந்த இச்சபையில் அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே? கோவலனிடம் இருந்து பெற்ற சிலம்பை கொண்டு வாருங்கள். பெண்ணே, இதோ உன் கணவனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பு. மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அரணனுக்கு இழுக்கு என்று இதாமைப்பிக்கிறேன். இங்கே பார். கண்ணகி சிலம்பை தரையில் போட்டு உடைக்கிறாள். அதிலிருந்த மாணிக்கக்கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது.
பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து தலை மீது வீழ்ந்து இறக்கிறார்.